வணக்கம். நாம இன்னைக்கு பேச போற விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாதாரணமா ஒரு மருத்துவ பரிசோதனைய பத்தி யோசிச்சு பாருங்களேன். அதாவது ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறோன்னு வைங்க. எலும்பு முறிவு ஏதாவது இருந்தா உடனே தெரிஞ்சிடும். ஆமா, அதேதான். அந்த எக்ஸ்ரேல அந்த முறிவு ஒரு வெள்ளை கோடா ரொம்ப தெளிவா தெரியும் இல்லையா? மருத்துவர் அதை பார்த்துட்டு இதோ இங்கேதான் பிரச்சனை இருக்கு, ஒரு மாவு கட்டு போட்டா சரியாயிடும் அப்படின்னு ரொம்ப ஈஸியா சொல்லிடுவாரு. கண்ணுக்கு தெரியற ஒரு காயத்தை அறிவியலால ரொம்ப சுலபமா குணப்படுத்த முடியுது. கண்டிப்பா. உடல் சார்ந்த வலிகளுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வரைபடம் இருக்கு. அதை அளவிட முடியும், எங்க வலிக்குது அப்படின்னு நம்மால விரல் நீட்டி காட்ட முடியும். ஆனா மனிதர்களோட வாழ்க்கை, அவங்களோட கஷ்டங்கள், அப்புறம் அந்த மனப்போராட்டங்கள்னு வரும்போது எந்த எக்ஸ்ரே யந்திரமும் வேலை செய்யறதில்ல. அதுதான் இங்க மிகப்பெரிய சிக்கலே. அந்த கண்ணுக்கு தெரியாத மனப்போராட்டங்களை, அந்த மனச்சோர்வை நாம எப்படி அளவிடுறது, அதை எப்படி குணப்படுத்துறது, அதுதான் இன்றைய நம்முடைய இந்த ஆழமான அலசல். சரியா சொன்னீங்க. இந்த உரையாடலை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களை நாங்க நேரடியாவே கேட்கிறோம். நீங்க இப்போ வாழ்க்கையில ஏதோ ஒரு கடுமையான போராட்டத்துல இருக்கலாம். ஒருவேளை நீங்க பல மாதங்களா வேலை தேடி ரொம்ப சோர்ந்து போயிருக்கலாம். அல்லது கழுத்தை நெரிக்கும் கடன் சுமையால ராத்திரியில தூக்கம் இல்லாம கூட தவிக்கலாம். ஆமா, இல்லனா குடும்பத்துல யாரிடமும் சொல்ல முடியாத, தீர்க்க முடியாத பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கலாம். எவ்வளவு உழைத்தாலும் எனக்கு மட்டும் ஏன் ஒரு சின்ன வெற்றி கூட கிடைக்கவே மாட்டேங்குது, எல்லாமே முடிந்து விட்டது அப்படிங்கிற ஒரு விரக்தியின் விளிம்புல நீங்க நிக்கலாம். அப்படி ஒரு இருண்ட மனநிலையில இருக்கிறவங்களுக்கானதுதான் இன்றைய நமது இந்த உரையாடல். இன்னைக்கு நாம கையில் எடுத்திருக்கிற மூலப்பொருள் பாத்தீங்கன்னா, முருகன் மீது நம்பிக்கை வைத்தால் வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற தலைப்புல வந்திருக்கிற ஒரு ஆழமான, ஊக்கமளிக்கும் ஆன்மீக வழிகாட்டுதல் குறிப்பு. இத நாம வெறுமனே ஒரு மதச்சடங்காகவோ இல்ல ஒரு பக்தி மார்க்கமாகவோ மட்டும் சுருக்கிட போறது கிடையாது. கண்டிப்பா இல்ல. ஏன்னா பக்தி என்றாலே கண்ணை மூடிக்கிட்டு எல்லாவற்றையும் கடவுள் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற ஒரு பிம்பம் நம்ம சமூகத்துல இருக்கு. ஆனா அந்த நம்பிக்கை எப்படி நம் வாழ்க்கைய நடைமுறையில மாற்றி அமைக்கும், ஒரு செயல்முறை நம்பிக்கையா மாறி நம்மளை இயங்க வைக்குது அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப நுணுக்கமா பார்க்க போறோம். அதாவது நம்பிக்கை அப்படிங்கிறது வானத்திலிருந்து தானா குதிக்கிற ஒரு மந்திரம் கிடையாது. அது நம்மளோட அன்றாட செயல்களால, உளவியல் மாற்றங்களால கட்டமைக்கப்படும் ஒரு மாபெரும் சக்தி அப்படின்னு இந்த குறிப்பு சொல்லுது. ஆமா, சரி. இத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாக மனிதர்களுக்கு வர்ற ஒரு அடிப்படையான உளவியல் கேள்வியில இருந்து நம்ம தொடங்குவது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். பெருந்துயரத்துல இருக்கிற எந்த ஒரு மனிதனும் தன்னிச்சையா கேட்கிற முதல் கேள்வி இதுதான்: நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலையே, எனக்கு மட்டும் ஏன் இவ்ளோ கஷ்டம்? இந்த கேள்விக்கான விடைய இந்த மூலப்பொருள் ஒரு அற்புதமான ஒப்புமை மூலமா விளக்குது. ஒரு சிற்பி ஒரு கல்லை செதுக்கும் போது அந்த கல் கடுமையான வலியை அனுபவிக்குது இல்லையா? ஆமா, உளியோட ஒவ்வொரு அடியும் அதுக்கு ஒரு காய மாதிரி தான். கண்டிப்பா. ஆனா அந்த வலிகளோட முடிவுல அந்த கல் ஒரு அழகான, மதிப்புமிக்க சிலையா மாறுது. அப்படியானால் நாம அனுபவிக்கிற வலிகளும் ஒரு வகையான செதுக்கல் தானா அப்படிங்கிற ஆழமான கேள்வி எது முன்வைக்குது. ஓ வாவ். மனித மனம் வலியை எப்போதுமே ஒரு தண்டனையா தானே புரிஞ்சுக்குது. ஆமா, அது நம்மளோட பரிணாம வளர்ச்சியில உள்ள ஒரு தற்காக்கும் உணர்வு. ஆனா வளர்ச்சி அப்படிங்கிறது பழைய விஷயங்கள் அழியறதுல இருந்து தான் தொடங்குது. ஒரு விதையோட ஓடு உடைஞ்சாதான் செடி முளைக்க முடியும். ரொம்ப உண்மையான வார்த்தைகள். உளவியல்ல இத போஸ்ட் ட்ராமாட்டிக் growth, அதாவது பேரதிர்ச்சிக்கு பிந்தைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவனோ அல்லது இந்த பிரபஞ்சமோ நம்மளை சோதிப்பது, நம்மளை அழிப்பதற்காக அல்ல, மாறாக நம்மளோட பழைய பலவீனமான அடையாளங்களை உடைத்து அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு நம்மளை தயார்படுத்துவதற்காகவே அப்படின்னு இந்த சோர்ஸ் மெட்டீரியல் ரொம்ப தெளிவா சொல்லுது. இது வலியை நாம பாக்குற விதத்தையே முற்றிலுமா மாத்திடுது இல்லையா? வலிய தண்டனையா பார்த்தா நாம ஒரு பாதிக்கப்பட்ட நபரா, அதாவது ஒரு விக்டிமா சுருங்கிடுறோம். ஆமா, அந்த விக்டிம் மென்டாலிட்டி ரொம்ப ஆபத்தானது. ஆனா அது ஒரு செதுக்கலா பார்க்கும்போது அந்த வலிக்கு ஒரு அர்த்தம் கிடைக்குது. சரி, இந்த செதுக்கலை, இந்த வலிய நாம எப்படி எதிர்கொள்றது? இங்கதான் இந்த மூலப்பொருள் முருகன் தரக்கூடிய 5 பாடங்களை வரிசைப்படுத்துது. அதுல முதல் பாடம் தைரியம். முருகப்பெருமான் கையில உள்ள வேல் பத்தி நம்ம வழக்கமா என்ன நினைப்போம்? அது ஒரு ஆயுதம், போர் செய்யும் கருவி அப்படின்னு தானே? ஆமா, அப்படிதான் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா வாழ்க்கைக்கான தத்துவமா பார்க்கும்போது அதோட பரிமாணமே வேறையா இருக்கு. அதுதான் என்ன ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு. அதுல என்ன சொல்றாங்க? அந்த வேல் அப்படிங்கிறது வெறும் ஆயுதம் அல்ல, அது அறியாமையை அழிக்கும் ஞானம், அப்புறம் பயத்தை விரட்டி அடிக்கும் தைரியம் அப்படின்னு இது கூறுது. வாழ்க்கையில பயம் உங்களை சூழ்ந்து கொள்ளும் போது வேல் உண்டு வினை இல்லை அப்படிங்கிற அந்த ஒற்றை வாக்கியம் எவ்வளவு பெரிய உத்வேகத்தை தருது பாருங்க. கண்டிப்பா.
மனிதர்களுக்கு பயம் எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா அது அறியாமையிலிருந்து தான் வருது. நாளைக்கு என்ன நடக்குங்கிற அறியாமை, இந்த கடனை எப்படி அடைப்போங்கிற அறியாமை. ஆமா, அந்த அறியாமைங்கிற இருட்ட ஞானம் அப்படிங்கிற வேல் கொண்டு கிழித்தெறியும் போது தைரியம் தானாகவே பிறக்குது. மூளையோட செயல்பாட்டை வச்சு பாத்தீங்கன்னா பயம் வரும்போது மூளையோட தர்க்க ரீதியா சிந்திக்கும் பகுதி முடங்கிடும். ஒரு ஆபத்து அல்லது சோதனையை கண்டதும் ஓடலாமா அல்லது ஒழியலாமா அப்படிங்கிற உள்ளுணர்வு மட்டுமே வேலை செய்யும். ஆனா என்னை வழிநடத்த ஒரு மாபெரும் சக்தி இருக்கு அப்படின்னு நீங்க ஆழமா நம்பும்போது உங்க மூளையில அந்த பயத்தோட பிடி தளருது. ஓ, அப்போ அந்த தைரியம் நம்மள தர்க்க ரீதியா செயல்பட தூண்டுதுன்னு சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. ஆனா இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. வெறும் தைரியம் மட்டும் ஒருவனை வெற்றி பெற செய்திடுமா? பயம் இல்லாம ஒருவன் கண்மூடித்தனமா போராடிக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்துல அவ சோர்ந்து போய் விழுந்துட மாட்டானா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. தைரியத்திற்கு ஒரு கடிவாளம் தேவையல்லவா? மிக துல்லியமான அவதானிப்பு. வெறும் தைரியம் அப்படிங்கிறது முரட்டுத்தனமா மாறிடுற ஆபத்து இருக்கு. அதனாலதான் இந்த தைரியத்தை சமநிலைப்படுத்த இரண்டாவது பாடமா பொறுமை அப்படிங்கிற மாபெரும் ஆயுதம் தேவைப்படுதுன்னு இந்த மூலப்பொருள் இணைச்சு பேசுது. பொறுமை. ஆமா, இயற்கை எப்பொழுதும் ஒரு காத்திருப்பு காலத்தை தன்னுள்ளே வச்சிருக்கு. அதாவது ஒரு மரம் ஒரே நாள்ல வளர்ந்து நிழல் தந்துடுறது கிடையாது. ஒரு குழந்தை பிறந்த உடனேயே எழுந்து ஓட கற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு மூலப்பொருள் கூறுவது இதற்காகத்தானா? அதேதான். நாம வாழ்ற இந்த அவசர யுகத்துல எல்லாமே உடனடியாக கிடைக்கணும்னு நம்ம மூளை பழக்கப்படுத்தப்பட்டுடுச்சு. வெற்றியும் சரி 2 நிமிஷத்துல கிடைக்கிற மாதிரி எதிர்பார்க்கிறோம். ஆனா ஆழமான வேர்களை கொண்ட எந்த ஒரு வெற்றியும் ஒரு காத்திருப்பு காலத்தை கோருது. உண்மைதான். பலரும் ஒரு தொழிலையோ அல்லது ஒரு தேர்வையோ எதிர்கொள்ளும் போது ஆரம்பத்துல ரொம்ப சிறப்பா இருப்பாங்க, ரொம்ப தைரியமா இறங்குவாங்க. ஆனா சில மாதங்களிலேயே பலன் கிடைக்கல அப்படிங்கறதும் பொறுமையின்றி அந்த முயற்சியை கைவிட்டுறாங்க. வெற்றிக்கு மிக அருகில் வந்துட்டு திரும்பி செல்றவங்க தான் இங்க அதிகம். அதனாலதான் முயற்சி செய், அதற்கான பலனுக்காக காத்திரு, எக்காரணம் கொண்டும் நம்பிக்கையை கைவிடாதே அப்படிங்கிறது இங்க ஒரு தவம் மாதிரி இருக்கு. கண்டிப்பா. சரி, இப்போ பக்தி அல்லது ஆன்மீகம் அப்படின்னாலே நம்ம சமூகத்துல ஒரு பொதுவான எண்ணம் இருக்கு. நான் இதை கொஞ்சம் விவாதத்திற்காகவே கேட்குறேன். காலையில எழுந்து குளிச்சுட்டு நெற்றியில திருநீர் பூசி கோயிலுக்கு சென்று தேங்காய் உடைத்து அர்ச்சனை செய்வது மட்டும்தானே பக்தி அப்படின்னு பலரும் நினைக்கிறாங்க. கடவுளை குளிர்வித்தா எல்லாம் கிடைத்து விடும்னு ஒரு எண்ணம் பரவலாக இருக்கு. ஆமா, அத பத்தி இந்த குறிப்பு என்ன சொல்லுது? இது ஒரு வகையான சடங்கு ரீதியான அணுகுமுறை அப்படின்னு சொல்லலாம். மனிதர்கள் தங்களுடைய பொறுப்புகளை கடவுளிடம் ஒப்படைத்து விட்டு நிம்மதி அடைய தேடும் ஒரு குறுக்கு வழி. 15 நிமிஷம் பூஜை செஞ்சுட்டு மீதமுள்ள 23 மணி நேரமும் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் அப்படிங்கிற மனநிலை பலர்கிட்ட இருக்கு. ஆனா அத இந்த மூலப்பொருள் கடுமையா மறிக்குது. அதாவது 3வது பாடமா அவங்க சொல்றது ஒழுக்கம். தினசரி வாழ்க்கையில நாம செய்யற ஒரு சிறு நல்ல செயல், யாரையும் ஏமாற்றாம நேர்மையா இருக்கிறது, பொய் பேசாம இருக்கிறது, நம்மால முடிஞ்ச அளவு பிறருக்கு உதவுவது, இந்த ஒழுக்கமான வாழ்க்கை முறைதான் இறைவன் விரும்பும் உண்மையான பக்தி அப்படின்னு இதை அடிச்சு சொல்லுது. ஆமா, இறைவனை வெறும் சிலையா வணங்குறத விட அவர் காட்டிய அறவழியில வாழ்வதுதான் ஆகச்சிறந்த பக்தி இல்லையா? கண்டிப்பா. இந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது வெறும் ஆன்மீக விதிமுறை மட்டுமல்ல, இது ஒரு மனிதனின் குணாதிசயத்தை வலுப்படுத்தும் பயிற்சி. உங்களுக்கு யாருமே பார்க்காத போதும் நேர்மையா இருக்கிற ஒழுக்கம் இருந்தா அது உங்களுக்கே உங்கள் மீதான மரியாதையை அதிகரிக்கும். அந்த சுயமரியாதை தான் வாழ்க்கையோட அடுத்த மிகப்பெரிய சவாலான தோல்வியை எதிர்கொள்ளும் மனப்பக்குவத்தை தருது. இதுதான் அவங்க சொல்ற 4வது பாடம். தோல்வி என்ற வார்த்தையை கேட்டாலே பலருக்கு குலை நடுங்குது. ஆமா, பலருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தோல்வி வந்துடுச்சுன்னா, உதாரணத்திற்கு ஒரு பெரிய வியாபார இழப்பு அல்லது வேலை இழப்பு நடந்தா அவ்வளவுதான், என் வாழ்க்கையே முடிஞ்சு விட்டது அப்படின்னு முடங்கி போய் விடுகிறார்கள். அந்த முதல் அடி பலரை நிரந்தரமாக கீழே தள்ளி விடுது. சமூகம் தோல்வியை ஒரு நிரந்தர அடையாளமா முத்திரை குத்துது. ஆனா ஒழுக்கமும் மனப்பக்குவமும் உள்ள ஒரு மனிதன் தோல்வி அப்படி பார்க்க மாட்டான். ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புதிய வெற்றிக்கான பயிற்சி அப்படிங்கறத அவன் ஆழமா உணர்ந்திருப்பான். சரியா சொன்னீங்க. இன்னைக்கு தோற்றாலும் நாளைக்கு ஜெயிக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம முயற்சியை கைவிட்டா நாளைய வெற்றியையும் இழந்துடுவோம் அப்படிங்கிற யதார்த்தம் அவனுக்கு தெரியும். ஒரு குழந்தைய கீழே விழாம நடக்க பழக்க முடியுமா சொல்லுங்க? கண்டிப்பா முடியாது. ஒவ்வொரு முறை விழும்போதும் அது மூளைக்கு செல்லும் ஒரு தகவல் தானே, எப்படி நடக்க கூடாது என்பதற்கான பாடம் அது. அதே போலதான் தோல்வியும்.
இது ஒரு முற்றுப்புள்ளி அல்ல, இது வெறும் கால் புள்ளி மட்டும்தான். வா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. இந்த இடத்துல மூலப்பொருள் பயன்படுத்துற ஒரு அற்புதமான உருவகம் என் மனசுல அப்படியே பதிஞ்சிடுச்சு. 5வது பாடமா அவங்க சொல்றது நம்பிக்கை. நம்பிக்கை இல்லாத மனம் இறக்கை இல்லாத பறவை போன்றது அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு வலிமையான ஆழமான வார்த்தைகள் பாருங்க. ஆமா, ஒரு பறவையோட இயல்பு பறப்பது. அதன் முன்னாடி முடிவற்ற பரந்த வானம் விரிந்து கிடக்கலாம். ஆனா அந்த பறவைக்கு இறக்கைகள் இல்லை என்றால் அந்த வானத்தால என்ன பயன்? அதால ஒரு அங்குலம் கூட மேலே எழும்ப முடியாது. மனிதனுக்கும் அப்படிதான். பிரபஞ்சத்துல எண்ணற்ற வாய்ப்புகள் கொட்டி கிடக்கலாம். ஆனா நம்பிக்கை என்ற இறக்கை இல்லாவிட்டால் அவனால எதையும் அடைய முடியாது. இங்க பலரும் ஒரு தவறு செய்றாங்க. கடவுள் மீது அதீத நம்பிக்கை வச்சிருக்காங்க. முருகன் என் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைப்பார் அப்படின்னு முழுமையா நம்புறாங்க. ஆனா கடவுள் மீது நம்பிக்கை வைப்பது மட்டும் போதாது. முதலில் உங்கள் மீதும் நீங்க நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு மூலப்பொருள் ஒரு பெரிய திருத்தத்தை செய்யுது. இறைவன் உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்புக்கான கதவை திறந்து வைக்கலாம். ஆனா உங்க கால்களை நகர்த்தி அந்த கதவுக்குள் நடந்து செல்ல வேண்டிய முழு பொறுப்பும் உங்களுடையதுதான். கண்டிப்பா கடவுள் உங்களுக்காக வந்து உங்க கால்களை நகர்த்த மாட்டார். இதத்தான் ஆங்கிலத்துல லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என் வாழ்க்கையோட கட்டுப்பாட்டை நான் என் கைகளில் வச்சிருக்கேனா அல்லது வெளிசக்திகளிடம் கொடுத்துட்டேனா அப்படிங்கிறது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அன்மடங்காக்கும் ஒரு பெருக்கி. நீங்க பூஜ்யமா இருந்தா எவ்வளோ பெரிய அருளால பெருக்கினாலும் விடை பூஜ்யமா தான் இருக்கும். உங்க தரப்புல ஒரு சிறு முயற்சியாவது இருக்கணும். சரி, இந்த நம்பிக்கைய இந்த முயற்சிய அன்றாட வாழ்க்கையில எப்படி நடைமுறைப்படுத்துறது? வெறும் தத்துவங்களை பேசிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில குறிப்பிட்ட தினசரி பழக்கங்களை இந்த மூலப்பொருள் தொகுத்து வழங்குது. ஆமா, அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா தினமும் காலையில எழுந்தவுடன் ஓம் சரவண பவா அப்படின்னு 108 முறை சொல்வது. இது சிலர் ஒரு கண்மூடித்தனமான சடங்கு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இதன் பின்னணியில என்ன நடக்குது? நரம்பியல் ரீதியா பாத்தீங்கன்னா காலையில தூங்கி எழும்போது மனித மூளை ஒருவித அலைபாயும் நிலையில இருக்கும். அந்த நேரத்துல ஒரு குறிப்பிட்ட நேர்மறையான வாக்கியத்தையோ அல்லது மந்திரத்தையும் 108 முறை ஒரு லயத்தோட திரும்ப திரும்ப சொல்லும்போது உங்க மனதோட கவனம் சிதறாம ஒருமுகப்படுத்தப்படுது. ஓ, தேவையில்லாத எண்ணங்கள் விலகி மனம் ஒரு மையப்புள்ளியில குவியுது. ஆமா, இது உங்க நாளுக்கு ஒரு தெளிவான அமைதியான தொடக்கத்தை கொடுக்குது. அந்த அமைதி தான் அடுத்து வர்ற பழக்கங்களுக்கு அடித்தளமா அமையுதுன்னு சொல்றாங்க. கோபத்தை குறைப்பது, நல்ல எண்ணங்களை வளர்ப்பது மற்றும் தினமும் ஏதேனும் ஒரு நல்ல செயலை செய்வது. இந்த நல்ல செயல் அப்படிங்கிறது பெரிய அளவுல அன்னதானம் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. ரோட்டை கடக்கும் ஒரு முதியவருக்கு உதவுவது அல்லது சோர்ந்து போயிருக்கும் சக ஊழியரிடம் ஒரு புன்னகையோட பேசுவது கூட ஒரு நல்ல செயல்தான். கண்டிப்பா. ஆனா இவ்ளோ சிறிய விஷயங்கள் எப்படி ஒரு மனிதனோட வாழ்க்கையை ஒட்டுமொத்தமா மாற்றுமா அப்படிங்கிற சந்தேகம் பலருக்கும் வரும். உளவியல்ல சிறு பழக்கங்களின் கூட்டு விளைவு, அதாவது காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு கோட்பாடு இருக்கு. நீங்க ஒரு சிறு நல்ல செயலை செய்யும் போது அது உங்க மூளையில டோபமைன், செரோட்டனின் போன்ற மகிழ்ச்சியை தரும் வேதிப்பொருட்களை சுரக்க செய்யுது. இது உங்களுக்குள்ள ஒரு சுய திருப்தியையும் அமைதியையும் உருவாக்குது. ஓ, அப்ப இதோட தொடர்ச்சியா செய்யும் போது பெரிய மாற்றம் வரும். ஆமா, இந்த சிறு சிறு செயல்களை தொடர்ந்து பல மாதங்கள் செய்யும்போது அது உங்க நரம்பு மண்டலத்திலே மாற்றங்களை ஏற்படுத்தி உங்களை இயல்பாகவே ஒரு நேர்மறையான வலிமையான மனிதரா மாற்றிடும். நீங்க உலகை பார்க்கும் விதமும் உலகம் உங்களை பார்க்கும் விதமும் முற்றிலுமா மாறிடும். கேட்கும் போதே ஒரு புதிய உத்வேகம் பிறக்குது. பக்தி அப்படிங்கிறது உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ளும் ஒரு முழுமையான ஆளுமை மேம்பாட்டு பயிற்சி அப்படிங்கிறது இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. நம்ம இந்த ஆழமான உரையாடலோட இறுதி கட்டத்தை நெருங்கிட்டோம். இந்த நொடியில இதை தனிமையில அமர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு நேயருக்காக நாம சில வார்த்தைகள் பேசணும். கண்டிப்பா. நீங்க வேலை கிடைக்காம என் வாழ்க்கை முடிஞ்சு விட்டது அப்படின்னு இருட்டுல அழுது கொண்டிருக்கலாம். பல கடன்களை வாங்கிட்டு நாட்புறமும் நெருக்கடிகள் சூழ்ந்து மூச்சு திணறி கொண்டிருக்கலாம். மூலப்பொருள் உங்களுக்காக ஒரு ஆழமான ஆறுதலான செய்தியை தருது. இந்த இரவும் கடந்து போகும். இயற்கை ஒருபோதும் இருளிலேயே தங்கிவிடுவதில்லை. அது இயற்கையோட விதியும் கிடையாது. எவ்வளவு அடர்ந்த பயமுறுத்தும் இருளாக இருந்தாலும் சூரியன் மறைந்தாலும் மறுநாள் காலை அவன் மீண்டும் புதிய ஒளியுடன் வெப்பத்துடன் உதயமாகி தீர வேண்டும். அதே போலதான் மனித வாழ்க்கையும். உங்க துயரங்களுக்கும் ஒரு காலாவதி தேதி உண்டு. உங்க வாழ்க்கையிலும் ஒரு நல்ல காலம் நிச்சயமாக வரும். ஆனா விடியும் வரையும் நம்ம கண்களை மூடிக்கிட்டு சும்மா உட்கார்ந்திருக்க முடியாது இல்லையா? அதற்காகத்தான் இன்று இந்த நொடியில ஒரு புதிய முடிவை நீங்க எடுக்கணும் அப்படின்னு நாங்க விரும்புறோம். இனி நான் எதற்கும் பயப்பட மாட்டேன்.
என் வாழ்க்கையிலிருந்து சோம்பேறித்தனத்தை வேரோடு பிடுங்கி எறிவேன். தோல்வியை கண்டு பயந்து ஓடாமல் அதை நேருக்கு நேர் சந்திப்பேன். எந்த நெருக்கடியான சூழ்நிலையிலும் என் கடமையை முழு மனதுடன் 100% ஈடுபாட்டோடு செய்வேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. வெறும் நம்பிக்கையால மட்டும் வயிறு நிறையாது. அந்த நிலத்தை உழவு செய்யும் முயற்சியும் உங்களிடம் இருக்கணும். உங்க உழைப்பும் அந்த பேரருளும் இணையும் போதுதான் அங்கு அற்புதங்கள் நிகழும். மிகச்சரியான வார்த்தைகள். இந்த ஒட்டுமொத்த உரையாடலோட சாராம்சமா மூலப்பொருள்ல உள்ள ஒரு வைர வரிய நீங்க உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கணும். அந்த வரி இதுதான்: முயற்சியை நான் விடமாட்டேன், முருகன் என்னை கைவிட மாட்டார். இந்த ஒரு ஒற்றை வரியில மனிதனுக்கும் பிரபஞ்ச சக்திக்கும் இடையிலான ஒரு மிகப்பெரிய உளவியல் ஒப்பந்தம் ஒளிஞ்சிருக்கு. என்னால் முடிந்த அத்தனை முயற்சிகளையும் நான் சிறிதும் குறையின்றி செய்வேன், மீதமுள்ள முடிவை அந்த பிரபஞ்சம் பார்த்து கொள்ளும் அப்படிங்கிற சரணடைதலும், அதே நேரம் தன் வாழ்க்கைக்கான முழு பொறுப்பையும் தானே ஏற்கும் முதிர்ச்சியும் இதுல ரொம்ப அழகா இணைஞ்சிருக்கு. வெற்றிவேல் வீரவேல் அப்படிங்கிற இந்த உத்வேகமான முழக்கத்துடன் நீங்க நம்பும் அந்த பேரருள் உங்க குடும்பத்திற்கும் உங்களோட ஒவ்வொரு சிறு முயற்சிக்கும் என்றும் அரணாக துணையாக இருக்கட்டும். கண்டிப்பா. நிகழ்ச்சியோட தொடக்கத்துல நம்ம எக்ஸ்ரே இயந்திரத்தை பத்தி பேசணும். கண்ணுக்கு தெரியாத உங்க உடைந்த மனதை எந்த மருத்துவ கருவியும் காட்டாது. ஆனா இன்னைக்கு நாம ஆழமா பார்த்த அந்த 5 பாடங்கள், அதாவது பயத்தை விரட்டும் தைரியம், காத்திருக்கும் பொறுமை, நற்செயல் புரியும் ஒழுக்கம், தோல்வியை பயிற்சியாக பார்க்கும் விதம் மற்றும் இறக்கையாய் விரியும் நம்பிக்கை, இவை அனைத்துமே உங்க உடைந்த மனதை மீண்டும் ஒட்ட வைக்கும், முன்பை விட வலிமையாக குணப்படுத்தும் மிகச்சிறந்த மாமருந்துகள். சிற்பியின் உளியால் வலிக்கும் கல் இறுதியில எப்படி ஒரு அற்புதமான சிலையாகிறதோ, அப்படி நீங்க இப்ப படும் வலிகளும் உங்களை ஒரு மாபெரும் படைப்பா மாற்றிக்கொண்டிருக்கு அப்படிங்கறத மறந்து விடாதீங்க. வலியை உணர்வது மனித உடலோட இயல்பு. ஆனா அந்த வலியை ஒரு மாபெரும் வெற்றியா மாற்றுவது மனித மனதோட மகத்துவம். இந்த உரையாடலை முடிக்கும் தருவாயில உங்களை சிந்திக்க தூண்டும் ஒரு இறுதி புள்ளியை நான் விட்டு செல்ல விரும்புறேன். ஆன்மீக நம்பிக்கை அல்லது பக்தி அப்படிங்கிறது எல்லாவற்றையும் கடவுள் பார்த்து கொள்வார் அப்படின்னு நாம பொறுப்புகளை தட்டி கழித்து விட்டு சும்மா அமர்ந்திருக்கும் ஒரு முற்றுப்புள்ளி அல்ல. மாறாக அதுதான் நம்முடைய அசுரத்தனமான முயற்சிகளுக்கான மாபெரும் பாய்ச்சலுக்கான தொடக்க புள்ளி. ரொம்ப ஆழமான ஒரு கருத்து இது. கடவுள் கதவை திறந்து வச்சிட்டார். நீங்க நடந்து செல்வதற்கான பாதை மிக தெளிவா இருக்கு. அந்த பேரருளின் துணையோடு இருள விலக்கி உங்க வாழ்க்கையை நிரந்தரமா மாற்றக்கூடிய அந்த முதல் சிறு அடியை இன்று இப்போது நீங்க எந்த திசையை நோக்கி எடுத்து வைக்க போறீங்க? சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி.